வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இந்த லஞ்ச் பாக்ஸ் வெரைட்டிஸ் பார்த்துட்டு இருக்கோம்ல, அது லஞ்ச் பாக்ஸ் நம்ம கொடுக்கல. ஃபார் அ சேஞ்ச் நம்ம வீக்கெண்ட்ஸில் கூட நம்ம வெரைட்டி ரைஸ் பண்ணி நம்ம சாப்பிட்லாம் இல்லையா? அந்த ஒரு இதில் இன்றைக்கி கிட்ஸ்க்கு பிடிச்ச ஒரு ரிச்சான ஒரு இது பார்க்க போகிறோம். என்னென்னு கேட்டிங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் ரைஸ். இது ட்ரை ஃப்ரூட்ஸ் புலாவ். நீங்கள் எப்படி வேணால் அது இது பண்ணிக்கலாம். குவிக்காக ஆகிடும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சமாச்சாரமும். ஸோ இது எப்படி பண்ணுறது நம்ம பார்க்கலாம். ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். 1.5 ஸ்பூன் வரைக்கும் போட்டுக்கோங்க, சரியாக இருக்கும். இது 2 பே லீஃப் போடுறேன், பிரிஞ்சி இலை, அதே மாதிரி 2 ஏலக்காவை இந்த மாதிரி பிரிச்சுட்டு போடுவோம். கொஞ்சம் பிரிஞ்சாதான் உள்ளே இருக்கிறதுலலாம் போயிடுது. 2 ஏலக்காய், 4 கிராம்பு, 2 பட்டை, ஜாவித்ரி சொல்லுவா இல்லையா அது, ஒரே ஒரு கருப்பு ஏலக்காய், அது ஆப்ஷனல். ஸோ இதில் இந்த ரைஸ்க்கு தேவையான முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு ஒரு 10 போடுறேன். இதை நான் வறுத்து எடுத்துடுவேன், அதனால தான் அதை சைடில் ஒதுக்கி வச்சுருக்கேன். இதில் ஒரு ஹேண்ட்ஃபுல் காஞ்ச திராட்சை பழம். அடுப்பு அணைச்சிட்றேன். இதை நல்லா ஜோராக எல்லாம் வறுபட்டு எடுத்து வச்சுடலாம். இதை ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு வெங்காயம் நீளமாக நறுக்கியிருக்கேன். இதே மாதிரி இது ஃப்ரோசன் பட்டாணி ஒரு ஹேண்ட்ஃபுல் போடுறேன். ஜஸ்ட் இந்த வெங்காயத்துக்கும் பட்டாணிக்கான உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் போடுறேன். ஒரு 5 மினிட்ஸ் இதை வதக்கினேன்னா நல்லா வதங்கிடும். அதே மாதிரி முந்திரி பருப்பு போட முடியும் போடலாம். பாதாம் பருப்பு எங்களுக்கு 10 கூட வேண்டாம் அப்படின்னா வெறும் முந்திரி பருப்பும் திராட்சை பழமும் மட்டும் போட்டுக்கோங்க. அதே மாதிரி நான் இன்றைக்கி கொஞ்சம் பொமக்ரானேட் போடுறது, அது மாதுளம்பழம் போட போகிறேன், பைனாப்பிள் போட போகிறேன். எங்களுக்கு பைனாப்பிள் வேண்டாம், ஆப்பிள் போட்டுக்கிறோம். இட்ஸ் அப் டு யூ. உங்களுக்கு எந்த ஃப்ரூட் பிடிக்குமோ அதை நீங்கள் போட்டு குழந்தைகளுக்கு கொடுத்தீங்கன்னா, ஃப்ரூட்ஸ் சாப்பிடாத குழந்தையில இப்படி சாப்பிட வைக்கலாம். அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா நல்லா வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் ஜஸ்ட் இது ஒரு ஹேண்ட்ஃபுல் பைனாப்பிள், அவ்வளோதான். ஒரு 2 பரட்டிக்கலாம். இது இல்லைன்னா அது கண்டிப்பாக வேணுமான்னு இல்லை, நீங்கள் நிச்சயமாக ஆப்பிள் இருந்தால் ஆப்பிள் போடுங்க, உங்கள் சௌகரியம். அதே மாதிரி மாதுளம்பழம் ஒரு ஹேண்ட்ஃபுல். இது வரைக்கும் காரமே போடலையே மம்மின்னு கேட்குறேன் இல்லையா? ஒரு நிமிஷம். பெப்பர் பொடி மட்டும்தான் இதுக்கான காரம். ஒரு 1/4 டீஸ்பூன் பெப்பர் பொடி போட்டுக்கோங்க. ஸோ எல்லாம் நல்லா சேர்த்து வதக்கிட்டோம். இந்த ஸ்டேஜில் அடுப்பை அணைச்சிக்கிறேன். ஸோ இது 1 கப் ரைஸ். இது சாத்துக்கு தேவையான உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் போடுறேன். கரம் மசாலா பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் போடுறேன். இது பாஸ்மதி அரிசி, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், லாங்காக இருக்கு பாருங்க. குக்கரில் வைக்கிறேன்னா 1க்கு 1.25 தண்ணி வைக்கும். ரைஸ் குக்கரில் வைக்கிறேன்னா 1க்கு 2 தண்ணி வச்சேன்னா இந்த மாதிரி உதிரி ஆகும். கொஞ்சம் எண்ணெயோ நெய்யோ விட்டு வச்சேன்னா நல்லா உதிரியாக அது மாதிரி லாங்காக வரும் நல்லா. ஸோ மேலே இந்த நட்ஸ்லாம் போட்டோன்னா
கிரேப்ஸ் நட்ஸ் எல்லாத்தையும் போட்டோன்னா ரெடி. பொடியாக நறுக்கின கொத்தமல்லி. ஸோ ஒரு வெரைட்டி ரைஸாகவும் ஆச்சு. அட் த சேம் டைம் நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்க்கு எடுத்துனாலும் சரி, இல்லை வீட்டுக்கு யூஸ் பண்ணினாலும் சரி, ரொம்ப ரொம்ப வாசனையாக ஹெல்த்தியாக ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட கூட நீங்கள் வெறும் ரைத்தா தொட்டுண்டே கூட சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நிச்சயமாக எல்லோரும் இதை ட்ரை பண்ணுவோம். அடுத்த ரைஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன நம்ம சாதம் பார்க்க போகிறேன்னு கேட்டீங்கன்னா புதினா சாதம். புதினா சாதம் தனியாக நம்ம வீடியோவில் ஒன்று பண்ணி போட்டிருக்கோம். அது அந்த மாதிரி நீங்கள் எல்லா கறிகாயும் போட்டு பண்ணுறதுனா உங்களோட சௌகரியம். இன்றைக்கி ஜஸ்ட்டு நான் வெறும் உருளைக்கிழங்கும் கோஸ்க்கு பதிலாக வெங்காயம் போட்டுக்கிறேன். எல்லாம் போட்டுக்கோங்க, உங்கள் சௌகரியம் அதுவும். நான் இன்றைக்கி முட்டைக்கோஸ் மட்டும் இதில் சேர்க்குறேன், அவ்வளோதான். ஸோ இதை போட்டு நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த புதினாவோட கூட ஒரு 2-3 பச்சை மிளகா போட்டு அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி உங்களுக்கு இஷ்டம் இருக்குன்னா வச்சு அரைச்சிட்டேன்னா ரொம்ப ரொம்ப மணமாக இருக்கும். இதை வச்சு அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டு பார்க்குறேன். ஒரு 1/2 இன்ச் துண்டு இஞ்சி, இந்த 3 பச்சை மிளகா, இது 2 கட்டு புதினா, இதத்தனையும் சேர்த்து அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டு பார்க்குறேன். ஒரே ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். 10 முந்திரி பருப்பு, கொஞ்சம் திராட்சை பழம். இதெல்லாம் ஒரு அடிஷ்னல் ஃப்ளேவருக்கு தான் போட்டு வறுத்து எடுத்து வச்சுன்னுலாம். ஃபஸ்ட்டு பாஸ்மதி ரைஸில் தான் இன்றைக்கி இதை நான் பண்ணுறேன். நாங்கள் ரெகுலர் ரைஸில் பண்ணிக்கிறோம் அப்படின்னாலும் நீங்கள் பண்ணிக்கோங்க. முன்னாடி நம்ம பன்னீர் போட்டிருக்கிறதுல நான் ரெகுலர் ரைஸில் தான் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நான் எல்லாத்துலேயும் வெங்காயம் சேர்த்துருக்கேன்னு சொல்லிவிட்டு இதில் கோஸ் தான் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வெங்காயம் தான் பிடிக்கும்னா வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வறுப்பட்டாச்சு, இதை எடுத்துடுறேன். இந்த நெய்யோடைய கூட இன்னொரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். பே லீஃப், கிராம்பு ஒரு 3, பட்டை ஒரு 2 துண்டம், நறுக்கி வச்ச உருளைக்கிழங்கு இதில் போட்டுடலாம். கோஸையும் இதில் ஆட் பண்ணுறேன். இந்த கறிகாய்க்கு வேணுங்கிற உப்பு. ஸோ கேரட்டும் ஆட் பண்ண சொல்லி என்னோடய பேத்தியோட ரிக்வஸ்ட்டு, அதனால் அதை கேரட்டும் இதில் ஆட் பண்ணுறேன். ஒரே ஒரு கேரட்டு. குழந்தை என்ன கேட்குறதோ அதை தானே நம்ம பண்ண முடியுமா இருக்குது. அதான் சொல்கிற மாதிரி அதை இப்படிலாம் சாப்பிட வச்சிட முடியும் குழந்தையில கறிகா. அவளுக்கு செலக்டிவாக சில கறிகா இதெல்லாம் பிடிக்கும். வெண்டைக்காய், கேரட்டு, இந்த மாதிரிலாம். இதில் இந்த புதினா, பச்சை மிளகா, இஞ்சி அரைச்சி இந்த விழுது நல்லா தண்ணி விட்டு அரைச்சாச்சு. இதில் ஆட் பண்ணுறேன். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி தண்ணி விட்டுடலாம். ஸோ இந்த கறிகா இல்லாமல் நல்லா வெந்துடும். அப்படியே இந்த தண்ணியெல்லாம் நல்லா ஒட்டை வத்துற அளவுக்கு நம்ம வதக்கிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். நம்ம விடுறச்சே எவ்வளோ லிக்விடாக அதுவாக இருந்தது. இந்த புதினா தண்ணி எத்தனையும் நல்லா வத்திருக்கு பாருங்க. நல்லா இந்த அளவுக்கு சுருளை வதக்கிடுங்க. அது பாஸ்மதி ரைஸு 1 கப்பு இதில் ஆட் பண்ணுறேன். ரைஸில் அடுப்பை அணைச்சிடுறேன். ஒரு 1/2 மூடி எலுமிச்சை பழம், அதேமாதிரி புதினா ஒரு தடவைக்கு 3-4 தடவை வாஷ் பண்ணிவிடுங்க. ஏன்னா வாஷ் பண்ணேன்னா தான் அதில் இருக்கிற மண்ணெல்லாம் போகும். அது உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன் ஃபஸ்ட்டே. ஒரே ஒரு தடவை அப்படியே வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதில் மண் இருந்ததுன்னு சொன்னேன்னா கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கே. எப்படி தக்காளி சாதம் சொன்னேன்னோ அதே மாதிரி தான். இனிஷியலி பார்த்தேன்னா கொஞ்சம் கொச நீராக இருக்கிற மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் நாழி ஆச்சுன்னா இந்த புதினாவோட சாறு எல்லாத்தையும் இந்த சாதம் இழுத்துக்கும். அப்புறம் ரொம்ப நல்ல உதிரியாக ஆகிடும். இது ஹார்ட்லி எனக்கு 20 மினிட்ஸ்க்குள்ளே ஆகிடுது. இந்த புதினாலாம் நீங்கள் முத நாளே ஆஞ்சு வச்சுட்டு
உருளைக்கிழங்கு இதெல்லாம் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், கடகடன்னு காத்தால் ஒரு 1/2 ஹவருக்குள்ளே டப்பாக்கு வேணுங்கிறது ரெடி பண்ணிடலாம். மேலே வறுத்த முந்திரி பருப்பு, திராட்சை பழம் வறுத்து வச்சோம் இல்லையா, அதை போட்டு. இது எதுக்கு மாமி அப்படின்னு கேட்டேன்னா, அந்த புதினாவில் வந்து ஒரு காரம் இருக்கும், அட் த சேம் டைம் ஒரு புளிப்பு இருக்கும். ஸோ இந்த திராட்சை பழத்தோடு சேர்த்து சாப்பிட்றதே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் காலத்தில் இந்த குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் போடுவேன். உங்களுக்கு திராட்சை பழம் வேண்டாம், வெறும் முந்திரி பருப்பு மட்டும் போட்டுக்கிறேன்னா உங்கள் சௌகரியம். ரைஸ்க்கு வேணுங்கிற உப்பு போடலை இல்லையா நம்ம, ஸோ அதுக்கு உண்டான உப்பை மட்டும் போட்டுடுறேன். ஸோ ஜோரான புதினா ரைஸும் ரெடி ஆகிடுது லஞ்ச் பாக்ஸுக்கு. ஸோ இது எல்லாமே உங்கள் எல்லாருக்கும் உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.